ஆகாபின் பாவத்தை குறித்து பார்த்தோம். இன்று மனைவியை குறித்து பார்க்கலாம். வாருங்கள். 16வது அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாவின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரவேலர்களின் தேவன் யாருங்க? கர்த்தர். அந்த கர்த்தர் உண்டாக்கின தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா யாரை சேவிக்க வேண்டும்? கர்த்தரைத்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? பாகாலின் தெய்வங்களை சேவித்தான். பாகாலின் தெய்வங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த திருமணத்தினால். அவன் யாரை விவாகம் பண்ணிக்கொண்டான்? இஸ்ரவேலர்களின் ராஜா, தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ராஜா, கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் இருக்கிற குடும்ப உறவை ஏற்படுத்திக் கொண்டு தேசத்தை தேவனுடைய சித்தத்தின்படி ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டிய ராஜா திருமண காரியத்திலே தவறான காரியத்தை செய்துவிட்டான். என்னது? பாகால். பாகாலின் தேவதைகளை சேவித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆசாரியனுடைய, அப்படிப்பட்டவனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டான். யாருங்க? ஆகாப். பைபிள் சொல்லுகிறது, ஒரு விசுவாசியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். தகப்பன்மார், தாய்மார், விசுவாசியாக உங்கள் மகனுக்கு ஒரு விசுவாசியைத்தான் கொண்டு வர வேண்டும். விசுவாசியான உன் குமாரத்துக்கு ஒரு விசுவாசியைத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதுதான் பைபிளின் சித்தாந்தம். விசுவாசியின் ஒரு விசுவாசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரியவன் இன்னொரு ஆவிக்குரிய ஸ்திரீயை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்தான்? பரிசுத்த ஆண்டவரை, தேவனாகிய கர்த்தரை அறியாத ஒரு அந்நிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறான். பாகாலின் தெய்வங்களை வணங்குகின்ற, ஆசாரியனாக அவற்றை சேவித்துக் கொண்டிருக்கிற தகப்பனுக்கு பிறந்த யேசபேல், ஆண்டவரையே அறியாத, மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை வணங்குகிற ஸ்திரீயை அரமனைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். ஆளுகை அதிகாரம் கொண்ட பேலஸுக்குள்ளே தேவன் ஆராதிக்கப்பட வேண்டிய, தேவன் துதிக்கப்பட வேண்டிய ராஜ அரமனைக்குள்ளே தேவனுக்கு விரோதமான பாகாலின் தெய்வங்களை அவள் கொண்டு வந்து விடுகிறாள். கொண்டு வந்தது மாத்திரமே அல்லாமல் தன்னுடைய கணவனையும் கூட மாற்றிவிட்டாள். அவள் செய்த காரியம் கவனிங்க. ஒரு கட்டத்திலே ஒரு முடிவெடுக்கின்றாள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பேரை உச்சரிப்பது கூட கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க கூடாது. மொத்தமாய் அழித்து விட வேண்டும். எந்த தேசத்தை? இஸ்ரவேல் தேசத்தை. எப்படி? இஸ்ரவேலர்கள் அவர்களின் ஆராதனைக்குரியவராகிய தேவனாகிய கர்த்தரின் ஆராதனையை குலைக்க வேண்டும் என்று என்ன செய்தாள் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்திலே அன்றிருந்த தீர்க்கதரிசிகளை, அதாவது தேவனாகிய கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகளை ஒவ்வொருவராய் பிடித்து அவள் எல்லோரையும் கொன்று போட்டாள். எவ்வளவு துன்மார்க்கம் உள்ள ஒரு ஸ்திரீ! வாசிக்கலாம் வாங்க. 18வது அதிகாரம் 4வது வசனம். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து. கவனிங்க, இந்த ஒபதியா என்ன சொல்லுகிறான்? என்னவென்று எலியாவினிடத்திலே, எலியா, அந்த துன்மார்க்கம் உள்ளவள், துஷ்டம் உள்ளவள் தீர்க்கதரிசிகளை எல்லாம் பழிவாங்கிக் கொண்டிருக்கிறாள், கொன்று போட்டுக் கொண்டிருக்கிறாள். தேசத்திலே தேவனை குறித்து பேசுகின்ற தேவ ஜனங்களை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாள். எனவே நான் எவ்வளவோ முயற்சி செய்து சில தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். யேசபேலுக்குள்ள இருந்த எண்ணம் என்ன? தேசம் முழுவதிலுமே கூட பாகாலின் தீர்க்கதரிசிகள் தான் இருக்க வேண்டும். தேவன் என்றால் பயப்படுகிற தீர்க்கதரிசிகள் அல்ல. அந்த தீர்க்கதரிசிகளை அவள் தான் போஷித்தாள். 18வது அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். மொத்தம் எத்தனை பேருங்க?
50 கள்ளத் தீர்க்கதரிசிகள். யேசபேல் என்ன செய்தாள்? தன்னோட கூட தன்னுடைய விசுவாசத்தை மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜ அரமனைக்குள்ளே தன்னோடு கூட 850 கள்ள தீர்க்கதரிசிகளையும் அழைத்து கொண்டு வந்து அனுமதித்தால் 850 கள்ள தீர்க்கதரிசிகள். கவனிங்க, 850 கள்ள தீர்க்கதரிசிகள். காரணம் என்ன? தேசத்தை சின்னாபின்னமாக்க வேண்டும், தேசத்திலே ஆவிக்குரியவைகளை அழிக்க வேண்டும், தான் நினைத்ததை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சீர்குலைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள். அதற்கு கவனிங்க, எலியா என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம். 22வது வசனம். எலியா என்ன பதில் சொல்லுகிறான்? அதற்கு எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். அப்படின்னு என்ன அர்த்தங்க? மற்றவங்க எல்லாரையும் கொன்று போட்டு விட்டாள். எவ்வளவு மோசமான பொம்பளைங்க! இஸ்ரவேலின் தேசத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க கூடாது என்று ஒரு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவளான இந்த யேசபேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தேவன் என்றால் பக்தி இல்லாதபடி, பயமில்லாதபடி செய்து, அந்த பெயரை கூட உச்சரிக்காதபடி, நினைக்கக்கூட செய்யாதபடி செய்ய வேண்டும் என்று பாகால் தெய்வங்களின் கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து தேசம் முழுவதிலும் இவர்களுடைய ஆராதனை முறைகள் எல்லாவற்றையும் குலைத்து ஜனங்களை மாற்றினாள். தேசத்தையே சீர்குலைத்து சின்னாபின்னமாக்கினாள். பிரஜைகளுக்கு சமாதானம் இல்லை, பிரஜைகளுக்கு நிம்மதியில்லை, சிரமங்களால் அந்த தேசமே தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் சடனாக முன்னால வந்து நின்னாங்க. யாருங்க? ஒரே ஒருவன். யார் தெரியுங்களா? அவன் எலியா. எலியாவை குறிச்சு நமக்கு எதுவும் தெரியாதுங்க. பைபிள்ல எலியாவினுடைய தகப்பன் யார், தாய் யார், அவனுடைய பிறப்பு வளர்ப்பு எப்படிப்பட்டது, எதுவுமே தெரியாதுங்க. 17வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல சடனாக எலியா ராஜாவோட அரமனைக்குள்ள வந்து நிற்கிறான். சடனாக எலியா ராஜாவுக்கு முன் வந்து நிற்கிறான். சடனாக துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருந்த ஆகாபை எதிர்த்து நின்று, ஆகாபே, கர்த்தர் என்னை அனுப்பினதினாலே நான் இங்கே வந்தேன். சரி, எதுக்காக வந்த? ஆபத்து, உனக்கும் தேசத்தில் இருக்கிற அனைவருக்கும் வரப்போகிறது ஒரு ஆபத்து. என்ன ஆபத்து? பஞ்சம் உண்டாக போகிறது. வரப்போகிற வருடங்களில் மழை பெய்யாது, பூமி தன் பயிர்களை விளைவிக்காது, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல், ஆகாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், நீயும் உன் தேசத்தாரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருப்பதினாலே ஆபத்து வரப்போகிறது. எவ்வளவு தைரியம் இருக்கணுங்க! சரி, இந்த எலியா என்றால் அர்த்தம் என்னன்னா, ஏல் என்றால் கர்த்தர், எல் என்றால் தேவன், யா என்றால் கர்த்தர். கர்த்தர் தான், சொல்லுங்க என்னன்னு, தேவன். எலியா, கவனிங்க, கர்த்தர் தான் தேவன் என்ற அர்த்தமுள்ள பெயரை யார் வச்சிருப்பாங்க? என்னங்க அது, பேரை யாருங்க வைப்பா? பிறந்த குழந்தை பிறந்த உடனே என் பேரு எலியா அப்படின்னு சொல்லிட்டேவா வரும்? இல்லையே. வழக்கமா குழந்தைக்கு யாருங்க பேர் வைப்பாங்க? தாய் தந்தை தான் வைப்பாங்க. என் பசங்களுக்கு பேரு நான் தான் வச்சேன். சாகஸ் பிரின்ஸ் அண்ட் சுஹாஸ் பிரின்ஸ் என்று நான் தான் பேர் வச்சேன். சாகஸ் என்ற பெயர் வைத்ததற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய இரட்சண்ய கரங்கள் சாகச காரியங்களை செய்யும். என் தேவன் சாகச காரியங்களை செய்கின்றவர் என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். சுஹாஸ், தயவு செஞ்சு கவனிங்க, இந்த 2 பெயர்களிலுமே ஹஷ் என்கின்ற வார்த்தை, ஒரு அற்புதமான பெயரை பார்க்க முடியும். இந்த ஹஷ் என்பவர் யார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்திலே பைபிள் எல்லா பாஷைகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இந்த வேதத்தை எல்லா பாஷையிலும் எல்லோராலும் படிக்க முடிய வேண்டும் என்று போராட்டம் செய்து, அப்படி போராடுகிற அந்த செயலிலே அநியாயமாக கொல்லப்பட்டார் ஒரு அற்புதமான தேவதாசன் ஹஷ். வேதாகமம் எல்லோருடைய கைகளும் போய் சேர வேண்டும், பைபிளை எல்லோராலும் வாசிக்க முடிய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு போராடியதற்காக கொல்லப்பட்டவர். அவர் உயிரோடு இருக்கும் போதே ஒரு கட்டையில கட்டி வச்சு அப்படியே தீயிட்டு கொளுத்திட்டாங்க. இறக்குற வேளையிலும் கூட பைபிள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். என்னுடைய பிள்ளைகளும் கூட வரப்போகிற நாட்களிலே பைபிளை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய போதகர்களாய் ஆக வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு அந்த பெயரை நான் சூட்டினேன்.
எலியாவோட அப்பா அம்மா யாருங்க? தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்றால், அந்த பெற்றோர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். எலியா அவர்களுக்கு பிறந்தபோது, எங்களுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு ஒரு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், அதாவது அவனுடைய பெயரே ஒரு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். என்னவென்று? கர்த்தர்தான் தேவன். நாங்கள் செத்தாலும் எங்கள் விசுவாசம் ஒருபோதும் சாகக்கூடாது. நாங்கள் செத்து போனாலும் எந்த தேவனை விசுவாசித்தோம் அந்த விசுவாசம் சாகக்கூடாது. எங்கள் குமாரன் மூலமாக இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பன்மார், தாய்மார், உங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது அந்த பெயரிலே தேவன் விசுவாசத்தை அடையாளம் காண்பிக்கிற பெயரை வையுங்கள். அதே சமயத்திலே தாவீது, ஆபிரகாம், யாக்கோபு, யோவான், இப்படி நல்ல நல்ல பெயர்களை வைப்பது தப்பல்ல. ஆனால் முதலில் அறிவிக்க வேண்டும் ஆபிரகாம் என்றால் யார் என்பது. ஒரு சிறுவன் பாஸ்டரிடத்துல பாஸ்டர், பேர் வைக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிங்க. ஏன், என்னாச்சு? அந்த ஆபிரகாம் இருக்கான்ல, அவன் என் பெண்ணையும் பென்சிலையும் திருடிட்டாங்க. என்ன சொல்றான்? அந்த ஆபிரகாம என் பெண்ணு பென்சில் எல்லாத்தையும் திருடிட்டான். நான் சொல்றது புரியுதாங்க? ஆபிரகாம்னு பேர் வச்சுக்கிட்டு, யோவான்னு பேர் வச்சுக்கிட்டு, யோனத்தான்னு பேர் வச்சுக்கிட்டு, தாவீதுன்னு பேர் வச்சுக்கிட்டு பெயருக்கேற்ற வாழ்க்கை வாழாவிட்டால் அது தப்பு. எலியா தன் பெயருக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். கவனிங்க, எசபேலுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தமானவள். என்னதுங்க? தூய்மையானவள். பெயர்ல ரொம்ப தூய்மை இருக்கு, ஆனா வாழ்க்கையில எள்ளளவும் தூய்மை கிடையாது. அப்ப உன் விஷயம் என்ன? இன்று உன்னுடைய பெயர் என்னவாக இருக்கிறது? உன் பெயரின் அர்த்தம் என்ன? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கொஞ்சம் யோசி. எலியா சடனா நின்னாங்க. எதுக்காக? எதிர்ப்பதற்கு. யார? ஆகாபையும் பயங்கரமான யேசபேலையும். நின்னு சொல்றான், நான் ஒருத்தன் நாயா மிஞ்சி இருக்கேன். 850 கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், அதாவது யேசபேலினார் வளர்க்கப்படுகிற போஷிக்கின்ற அந்த தீர்க்கதரிசிகள் ஒரு புறம், கர்த்தரை விசுவாசிக்கின்ற தீர்க்கதரிசியாக எலியா மறுபுறம் நின்னு சவால் விடுறாங்க. என்ன சொல்லி சவால் விடுறான்னு வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லல. கவனிங்க, நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்று ஒருத்தர் கூட கையை உயர்த்தல. காரணம், பயந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க. பயந்தே செத்து போனாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்து போனார்கள். அந்த பயங்கரமானவள் கொண்டு வந்த அந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் போதனைகளினாலே அங்கிருந்த ஜனங்கள் எல்லோருடைய விசுவாசமும் செத்து போயிருந்தது. அந்த சகோதர சகோதரிகளே, புரியுதாங்க? தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா ஒரு துன்மார்க்கனாக இருந்தால், அந்த ராஜாவுக்கு உதவியா இருக்க வேண்டிய மனைவி யேசபேல் ஒரு துன்மார்க்கம் உள்ளவளா இருந்தாள். தேசத்திலேயே தேவனுடைய பெயரே உச்சரிக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று இருந்தால், அங்க அன்னைக்கு என்ன நடந்ததுங்க? ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், இப்போ தீர்மானம் எடுங்க, கர்த்தர் தேவனானால் அவரை சேவிப்போம் என்று முடிவெடுங்க. யாராவது இருக்கிறீர்களா நம்ம மத்தியில என்று சொன்னபோது ஒரு ஆள் கையை உயர்த்தல. சோ எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து தேசத்தை பாழாக்கி வச்சிருக்காங்க நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அந்த தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது, ஜெபிப்பதற்கும் அனுமதி இல்லை. எனவே ஜெபிக்க விரும்புகிறவர்கள் ரகசியமாக ஒரு அண்டர் கிரவுண்ட் அறையிலே அவர்கள் கூடுவார்கள், அல்லது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்திலே கூடி ஐக்கியமாய் கூடிக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து வேத வார்த்தைகளை தியானிப்பார்கள். யாராவது எந்த இடத்திலாவது ஒருவேளை சுவிசேஷத்தை பிரசங்கித்தால், ஜெபித்தால், அது தெரிய வந்தால் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து விடுவார்கள். சில சமயம் கொன்று கூட போடுவார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே சடனாக ரகசியமாக ஜெபித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு மத்தியிலே 2 பேர் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள். சடனாக துப்பாக்கிகளோடு அவர்களை குறிவைத்தபடி சொல்லுகிறார்கள், உங்களுக்கு உங்கள் தேவன் வேணுமா அல்லது உங்கள் உயிர் வேண்டுமா? தீர்மானம் எடுங்க. எங்களுக்கு அந்த தேவன் அவசியம் இல்லைன்னு சொல்றவங்க தாராளமா வெளியே போயிடலாம். தேவன் தான் வேணுங்கிறவங்க இந்த இடத்திலே சாக வேண்டி இருக்கும். ஒருவேளை இன்று நம்மத்தில சடனா இந்த பக்கம் இருந்து ஒரு 2 பேர், அந்த கேட்ல இருந்து ஒரு 2 பேர், இப்படி ஒரு எல்லா கேட்ல இருந்தும் ஒரு 20 பேர் உள்ள உங்களுக்கு ஏசு வேணுமா இல்ல உயிர் வேணுமான்னு துப்பாக்கி வச்சு கேட்டாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ஹலோ,
எப்படி இருக்கும் நம்முடைய விசுவாசம்? நம்முடைய விசுவாசம் நம்மை என்ன செய்ய வைக்கும்? எத்தனை பேர் தைரியமாய் நிற்க முடியும்? அன்று எலியா கேட்டான், கர்த்தரை சேவிக்கிறேன் என்கிறவர்கள் கையை உயர்த்துங்களேன். ஒத்த ஆளு கையை உயர்த்தல. புரியுதாங்க? ஆகாப் ஏசபேல் 2 பேரும் சேர்ந்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை நாசம் பண்ணுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில்தான் அந்த பிரஜைகள் எல்லோரையும் தேவன் பட்சமாய் திருப்புவதற்கு ஒரு தைரியவான் சாகசம் செய்ய வருகிறான். அவன் பெயரே அறிவித்தது கர்த்தர்தான் தேவன் என்று. வாங்க, தேசத்தை சேர்ந்து காப்பாற்றலாம் என்று சொல்லி எலியா அன்று வந்து நின்றான். இஸ்ரவேலர்களின் தேவன் கர்த்தர். இஸ்ரவேலர்களாகிய நீங்கள், உங்களில் எத்தனை பேர் அந்த தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? கையை உயர்த்தி காட்டுங்க. இங்க அந்த 2 பேர் துப்பாக்கியோட வந்தவங்க துப்பாக்கியை காட்டி, ஏசு வேணுமா உயிர் வேணுமா, ஒவ்வொருத்தரா எழ ஆரம்பித்தார்கள். உயிர் பழைக்கணும்னா எப்படியாவது உயிர் படைச்சுக்கலாம், பிச்சை எடுத்தாவது உயிர் படைச்சுக்கலாம் என்று எழுந்து ஒவ்வொருவராய் வெளியே போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள எதுக்கு இந்த பக்தி? தேவனை காட்டிலும் இந்த உயிர்தான் மேல் என்று நினைக்கிறவர்களுக்கு ஏன் பக்தி? அப்படி ஒவ்வொருத்தரா வெளியே போனதுக்கு அப்புறம் கடைசியில பார்த்தா ஒரு 10 பேர் இருந்தாங்க. நீங்களும் எந்திரிச்சு வெளியே போங்க. அந்த 10 பேர் துணிந்து சொன்னார்கள், எங்க உயிரை வேணாலும் நாங்க கொடுக்கிறோம், ஆனா எங்களுக்காக உயிரையே கொடுத்த எங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம். செத்து தொலைவீங்க, பரலோகத்துக்கு போவோம் நாங்க. நீங்க எங்களை கொண்டா நாங்க பரலோகத்துக்கு போவோம். உயிரை இழந்து போறது எங்களுக்கு பயம் இல்லை. துணிந்து சொன்னார்கள். துப்பாக்கியோடு வந்து நின்ற அவர்கள் 2 பேரும் தங்கள் துப்பாக்கிகளை எல்லாம் கீழே போட்டுவிட்டு அவர்கள் 2 முழங்கால் படியிட்டு சொன்னார்கள், நாங்களும் கூட தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான். அப்புறம் எதுக்கு இந்த துப்பாக்கி, இந்த டிரஸ், இதெல்லாம் எதுக்காக? தேடிக்கொண்டிருக்கிறோம் யாரை உண்மையும் உத்தமமான பக்திமான் எங்கே இருக்கிறார்களோ என்று தேடிக்கொண்டு வந்தோம். ஆகாத குப்பையெல்லாம் வெளியே போயிடுச்சு. நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம், மனப்பூர்வமாய் ஆராதிக்கலாம். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்திலும் கூட ஒரு கேள்வி. குப்பையெல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு யாரை குறித்து அவர்கள் சொன்னார்களோ அந்த குப்பையில் நாமும் இருக்கிறோமா, அல்லது தைரியமாய் உள்ளே இருந்தவர்களா இருக்கிறோமா? ஒரு முறை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒரு துன்மார்க்கரும் அவன் மனைவியும் சேர்ந்து துவம்சம் பண்ணி கொண்டிருந்த நேரத்திலே ஒரு தைரியசாலி முன்னால வந்து நின்று சவால் விடுகிறான், வாங்க தேவனை சேவிக்கலாம். ஒத்த ஆளுக்கு முன்னுக்கு வரலங்க. அப்படிப்பட்ட அந்த ஜனக்கூட்டத்தில, அப்படிப்பட்ட மனிதர்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். கர்த்தர்தான் தேவன் என்று அந்த ஜனங்கள் எல்லோரையும் அந்த ஒற்றை நபர் சொல்ல வைத்தான். எப்படி அது சாத்தியமாச்சு? 850 கள்ள தீர்க்கதரிசிகளால் செய்ய முடியாததை அவன் ஒருவனாய் செய்தான். எப்படி? சகோதரனே, சகோதரியே, ஆகாபை போல, ஏசபேலை போல பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் கவனே, உன்னை நம்பிக்கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி விடுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல், பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் உன்னை இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னையே சார்ந்திருக்கிறவர்கள் சிரமங்களுக்கு ஆளாவார்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை கிழக்காகி விடுவார்கள். அதே சமயத்தில் மறந்துடக்கூடாது, நீ செய்கிற எல்லா பாவங்களையும் பணிகளையும் கவனிக்கிற தேவன் கட்டாயமாக சிட்சிப்பார். அப்படி தேவன் சிட்சிப்பதற்கு முன்பே நாம் முழங்கால் படியிட்டால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். வாருங்கள், முழங்கால் படியிடலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நித்தமும் நீர் போஷிக்கிற நேசிக்கிற உம்முடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்த ஒரு ராஜா ஆவிக்குரியவனாய் வாழ்வதற்கு பதிலாக பரிசுத்தமில்லாமல் அவன் வாழ்ந்ததினால், ஆண்டவரே, உம்முடைய கோபத்தை, உம்முடைய வேதனையை அவர்கள் எந்த அளவுக்கு தூண்டினார்கள். விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளையே திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஒருவேளை அதை விட்டுவிட்டு ஜாதி என்ற பெயரிலோ, வரதட்சணைக்காகவோ, காஸ்ட் என்றோ, கேஷ் என்றோ, கலர் என்றோ தவறான அடியெடுத்து வைத்தால் கட்டாயம் அதன் விளைவுகளுக்கு ஆளாவும். அப்படி ஒருவரும் செய்யக்கூடாது. எலியாவைப் போல உம்மையே நாங்கள் சேவிக்க வேண்டும், வைராக்கியமாய் நிற்க வேண்டும், உம்மை அறியாத அநேகரையும் பட்சமாய் திருப்புகிறவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கை அருளுங்க ஆண்டவரே. நாங்கள் செத்தாலும் எங்களுடைய விசுவாசம் ஒரு காலம் சாகக்கூடாதபடி
நிலைத்து நிற்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் விசுவாசம் என்ன, நாங்கள் விசுவாசித்த உலக இரட்சகர் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக, அவர்கள் பெயர்கள் மூலமாக அறிவிக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைகள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.